ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 11th கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பரை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கம்பல்சரி 24 6 × 12 6 கொஷினிங் அட்டன் பண்ணணும். எலக்ட்ரான் கவர்த்தன்மையினை வரைகிற ஐசோடோப் என்றால் என்ன, ஹைட்ரஜனின் ஐசோடோப் பெயர்களை எழுதுக, பாரிஸ் சாந்துவின் பயன்களை எழுது, லீ சாட்லியர் பிரின்சிபல் நல்லா பார்த்துக்கோங்க, டிஃபைன் நார்மாலிட்டி, சிக்மா பை இதில் எந்த பிணைப்பு வலிமையானது ஏன், உடனிசைவு விளைவு பற்றி சிறுகுறிப்பு வரைக, மீத்தேனில் கோரிலேற்றம் இருளில் நடைபெறாது ஏன். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18 இதில் சமான நிறை வரையிறு, நவீன அவர்தான விதினை கூறு எல்லாம் லாவாக கேட்டிருக்காங்க. நீர் வாயு மாற்று வினை என்றால் என்ன, பாயில் விதினை கூறு, சவுடு பரவல் என்றால் என்ன, வரையறு பிணைப்பு தரம், ஒருபடித்தான வரிசை என்றால் என்ன, அதே மாதிரி வரையறு பனிப்புகை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினாக்கள். 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் மோல் வரையறு, பவுலியின் தவிர்ப்பு தத்துவத்தை கூறு, திரைமறைப்பு விளைவு என்றால் என்ன, கனநீரின் பயன்களை கூறு. ஜிப்சத்தோட பயன்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நல்லியல்பு வாயுகள் என்பன யாவை, கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் வரையறு, படிகக்கூடு ஆற்றல் என்றால் என்ன, ஆவி அழுத்தம் என்றால் என்ன, ஐசோடெனரிக் கரைசல் என்றால் என்ன, வரையறு இனக்கலைப்பு, அதே மாதிரி சிக்மா பைக் பிணைப்பு நல்லா பார்த்துக்கோங்க. தாழ் வண்ண பிரிகை முறை, பின்வருவனவற்றை பற்றி சிறுகுறிப்பு வரைக, பிணைப்பில்லா உடனிசைவு, எலக்ட்ரோமெட்ரிக் விளைவு, அதே மாதிரி மார்கோனிக் விதியினை எடுத்துக்காட்டுடன் கூறு, பின்வருவனவற்றை பற்றி சிறுகுறிப்பு வரைக, ரஷ் முறை, டார்சன் முறை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஷார்ட் நோட் பொறுத்த வரைக்கும் மக்கும் மாசுபடுத்தி மக்கா மாசுபடுத்தி அமிலமலை எவ்வாறு உருவாகிறது அதன் விளைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். தேங்க்யூ.